இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வினைத்திருக்கும் கார்டன் விநாயகரை வேண்டி ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம சிவசாய் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், செயல்முறை விளக்கங்கள், புராணங்கள், பாடல்கள், செடிகள் பராமரிப்பு என பல அரிய தகவல்களை, ஆன்மீக தகவல்களை கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும், இன்று முதல் ஒவ்வொரு வீடியோலையும் காணொலியும் கடைசியில் தினம் ஒரு தகவல்னு எதனா ஒரு பதிவுக்கு சம்மந்தம் இல்லாத நம்ம இல்லத்துக்கு தேவையான நேர்மறை ஆற்றலை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லலான்னு இருக்கோம். ஸோ காணொலியை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க போகலாம். இப்போது 5 மூலிகை செடி நம்முடன் பேசக்கூடிய அப்படின்ற வகையில் முதல் இடம் பிடிப்பது துளசி தாய்ங்க. இந்த துளசி செடி நான் தெய்வமாக வணங்குற இல்லத்தில், நம்ம இல்லத்தில் சிவசாய் இல்லத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இல்லம் முழுமையும் துளசி செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதே போல் தொட்டாசினி செடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்கிற இடத்துலலாம் நான் அவங்கள வளர்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த உரம் பராமரிப்பு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த இயற்கை அந்த ரவுண்டு இது நம்ம கடைப்பிடிச்சோம்னா பறவைகள் உள்ளே கொண்டு வர்றது, மண் வளம் காப்பாற்றுறது, மண் புழுக்களை நம்ம காப்பாற்றுறது பண்ணிங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் செடிகள் தன்னால் அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த பராமரிப்பு நம்ம வீட்டில் இந்த துளசி செடியை வளர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சியோடைய தொந்தரவு நிறைய இருக்கும். அந்த மாவு பூச்சியால் அந்த துளசி செடியும் நம்ம காஞ்சிரும். நம்ம இல்லத்தில் அந்த தொந்தரவு எப்பவுமே வராதுங்க. காரணம் கேட்டிங்கன்னா இந்த சிட்டுக்குருவி, தேன் சிட்டுக்கள் நிறைய நம்ம இல்லத்துக்கு போகிறதால அவங்க உணவுகளை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலும் நம்ம இல்லத்தில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா துளசியும் தொட்டாச்சினியும் சேர்த்து வளர்த்துருப்போம். துளசி லக்ஷ்மி அம்சம், மகாவிஷ்ணு அம்சம். நம்ம தொட்டாசினிங்கி அவங்க பதிவில் பார்க்கலாம். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சமீபமாக சொல்லப்பட்டு வருது. சரி, நம்ம துளசி தொட்டாசினிங்கி நேர்மறை ஆற்றல் உள்ளே கொண்டு வராங்க, வளர்ப்போன்னு ஒரு தொட்டியில் அந்த மாதிரி பண்ணுறோம். தனித்தனியாகவும் வளர்ந்துட்டு இருக்காங்க. துளசி செடி பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் பொழுதுங்க அவங்கக்கிட்ட போய் நின்று, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த இலைகளை எடுத்து தொட்டு அப்படியே அவங்கள இதமாக தடவி சொல்லிகிட்டே வாங்கலேன். நிச்சயமாக ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க அந்த குறைகளை கேட்டுக்கிட்டு கிரகிச்சிக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு நற்பலனை கொடுப்பாங்க. இது நான் பல விஷயங்கள், நாங்கள் பிள்ளைகள் விஷயம், கணவன் விஷயம், வீடு விஷயம், வாகன விஷயம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம இல்லம் நேர்மறையாக இல்லை, இல்லத்தில் இருக்க ஏதாவது ஆபத்து வரப்போகுது, ஏதாவது சங்கடங்கள் வரப்போகுது அப்படின்னா முதல்ல நம்ம தெரிவிக்கக்கூடிய முதல் செடி துளசி செடி தாங்க. அவங்க முதல்ல காஞ்சி பட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட மகத்துவமான துளசி தாயை நம்ம தினம் வணங்குவோம், வழிபடுவோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தொட்டால் சினிங்கி. தொட்டால் சினிங்கி செடிங்க. அது நாட் டச் மீ இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த செடி காந்த சக்தியை உள்ளே கொண்டு வரங்க. இல்லத்திற்கு எல்லா சக்திகளும் முக்கியன்ற மாதிரி காந்த சக்தி. அப்போது ஒரு செடிக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படின்னா அந்த செடி எவ்வளோ ஒரு ஆற்றல் பெற்ற செடி, அதுக்கிட்ட எவ்வளோ அம்சங்கள் நிறைய இருக்குன்றதை நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லி தெரியுது உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தொட்ட உடனே அது சினிங்கி தன்னுடைய இலைகளை மூடி அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு செடி ரகத்தில் நம்ம தொட்டாசினிங்கி பெரிய இடம். இந்த தொட்டாசினிங்கி பார்த்திங்கன்னா காளி அம்சம்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கிட்ட நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த முகூர்த்தத்தில் மூடிதான் இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. அந்த நேரங்களில் நம்ம கேட்குற வரங்கள் பிரபஞ்சத்துக்கு போய் சீக்கிரம் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு நன்மையாக சேருன்றது ஐதீகம். அதனால் தொட்டாசினி எப்படி வரம் கேட்கணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். போய் அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் நின்றுட்டு வணங்கி தொட்டு வணங்கிட்டு அந்த இலையை தொட்டணுங்க. தொட்டவுடனே மூடுவாங்க பாருங்கள். அந்த கேப்பில் நம்மளுடைய வரத்தை கேட்கணும். எல்லா நேரங்களும் கேட்கக்கூடாது. அப்போ அது அப்படியே காந்த சக்தி உள்ளே இழுத்து அது நல்லபடியான ஒரு நேர்மறையை நம்ம இல்லத்துக்கு கொடுத்து நம்மளுடைய கேட்குற வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொட்டால் சினிங்கிக்கு இவ்வளோ ஒரு இருக்குது. நம்ம இல்லத்தில் எல்லா இடத்துலையும் தொட்டாசினிங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர். அது பார்க்கும்போது அழகாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இல்லத்தில் நிறைய இடத்துல தொட்டாசினிங்கி செடி இருக்குங்க.
நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டாத தொடாசினியை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். நான் இல்லத்தை விட்டு இறங்கின உடனே இவங்க எனக்கு ஆசி வழங்குவாங்க. தினம் வெளியே போகும் தொட்டுட்டு தான் அவங்க கிளம்புறது, தொட்டாசினிங்க தொட்டுட்டு தான் கிளம்புறது. நம்மளோட பேசுகிற மூலிகை செடிகளில் நம்ம சோற்று கற்றாழை, அவங்கள எப்படி அழைக்கணும்னா சோற்று கற்றாழைன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க தேவ கன்னிகைங்க. நம்ம இல்லத்தில் எல்லோரும் இப்போது வாஸ்துவில் ஒரு தவறான ஒரு கருத்து வருது, அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. முட்கள் செடிகளை வீட்டுக்கு பின்புறம் வழங்கன்றாங்க. நம்ம சோற்று கற்றாழை தேவ கன்னிகைங்க. எப்படி ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி துவாரபாலகர், ஜெயா விஜயா துவாரபாலகர் இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லத்தில் 2 பக்கமும் சோற்று கற்றாழை வைக்கணுங்க. 2 பக்கமும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, கலங்கரை விளக்க மாதிரி நம்ம இல்லத்துக்கு வரக்கூடிய பேட் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் எல்லாம் கிரகிச்சிக்கிட்டு நேர்மறை ஆற்றலை மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைச்சது தான் சோற்று கற்றாழைங்க. இந்த சோற்று கற்றாழை ஆலோவேரா இங்கிலீஷில், இந்த சோற்று கற்றாழை நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் முடிக்கயிறு சங்கு வச்சு நம்ம சோற்று கற்றாழையை வச்சாங்க. காரணம் எல்லாம் வைக்கலை, அவ்வளோ ஒரு எதிர்மறை ஆற்றலை கிரகிச்சு உள்ளே நேர்மறை கொடுக்குன்றதுக்காக தான். ஆனால் அப்பேற்பட்ட தேவ கன்னிகையை நம்ம தலைக்கீழாகவோ பராமரிப்பு இல்லாமையோ வளர்க்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல இடம் கொடுத்து, ஒரு சில விட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோற்று கற்றாழை மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுவாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சி வந்துருச்சுங்க. திரும்ப நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சமாவது பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணணும்னா அவனோட ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பெறலாம், ஈஸியாக பெறலாம். இந்த மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆற்றல் உள்ளே வச்சுக்கிட்டு வாங்குங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்ம தான் அவங்கள போய் நாடி எல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய முதல் மூலிகை செடியில் சோற்று கற்றாழை முதலிடங்க. நல்ல வெயில் நேரங்களையும் தாங்கக்கூடிய, நிழலான பாங்குலையும் வளரக்கூடிய பல அரிய தாவரங்களில் சோற்று கற்றாழையும் ஒரு பங்கு வகிக்குதுங்க. நம்ம இல்லத்தில் சோற்று கற்றாழையை இல்லத்துக்கு முன்னாடி 2 பக்கமும் வளங்க. உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விரட்டக்கூடிய சக்தி சோற்று கற்றாழை உண்டு என்பது நிதர்சனம். நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா இது அக்னி பாகங்க. ஃபஸ்ட்டு ஈசானிய பாகத்தில் காமிச்சேன், இப்போ அக்னி பாகம். அக்னி பாகத்துலேயும் துளசி, மல்லி, அடுக்கு மல்லிங்க எல்லாம் வளங்கன்னு ஒரு கருத்து இருக்குது வாஸ்துவில். ஸோ அதனால் இந்த பக்கமும் துளசி நாங்கள் விதைக்கிறது இல்லைங்க, அது தன்னால் வளர்றது தான். அதோடு சேர்ந்து ஒரு சங்குப்பூ, இது ஒரு தனி பதிவு கொடுக்குறேங்க, அது இருந்தால் எவ்வளோ நல்லதுன்றது. நன்றி. அடுத்ததாக நம்மளுடன் பேசக்கூடிய மூலிகை செடிகளில் 4ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய திருநீற்று பச்சிலை மிகவும் அரிதாக வளரக்கூடியது. இதுலேருந்து ஒரு விதை கிடைக்கும். இதை நீங்கள் காணொலியில் பார்க்குற எல்லோரும் சுவைச்சிருப்பீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாங்க சப்ஜா விதை. எல்லா ஃபாலோடு ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க இல்லைங்களா? அப்படி போட்ட நொடியில் ஊறி நல்ல ஒரு மூலிகை மெடிசினல் சப்ஜா விதை. அது உடல் குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த பிளான்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெடிசினல் தான், மருத்துவம் தான். இந்த இலைகளை காய வச்சு எண்ணெயில் போட்டு இந்த காது வலி சைனஸ்கெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சைனஸ் எஃபெக்ட்டுங்க. இது துளசி ரகத்தில் ஒரு ரகங்க. இது திருநீற்று பச்சிலை, விபூதி பச்சிலை, சப்ஜா விதை செடி அப்படின்னு இது பல பேரில் அழைக்கப்படுது. இந்த தாவரம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது. நான் தினம் நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து, மகாராஷ்டிரா கோவிலேருந்து ஸ்படிகலிங்கம் இல்லத்துக்கு பூஜைக்காக ஐயாவை வாங்கிட்டு வந்தோம். இந்த கிராம் கணக்கில் எடை போட்டு கொடுத்தாங்க. ஸ்படிகலிங்கம் அங்கே ரொம்ப விசேஷம்னுட்டு ஐயாவுடைய சன்னிதானத்தில் மூலஸ்தானத்தில் வச்சு மகாராஷ்டிரா வைத்தீஸ்வர லிங்கம் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று வச்சு இல்லத்தில் பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு தினம் இந்த மாதிரி பூவோடு சேர்ந்து இலையோடு அப்படியே கம்மன்னு இருக்குங்க பூஜை அறை. இந்த பூவோடு சேர்ந்து அந்த பூவும் அந்த இலையும் சேர்ந்து இல்லத்தில் திருட்டு அவ்வளோ வாசனை வருங்க. ஷிரடி சாய்பாபா கோயிலில் ஒரு ரோஜா பூ சுற்றி கூட கொடுப்பாங்க, அந்த இலை தாங்க இது. நம்ம இந்த விதைகள்லாம் முத்தினவொடனே பக்குவமாக எடுத்து நம்ம சப்ஜா விதை தயார் பண்ணிவிடுவோம். நன்றிங்க. அடுத்ததான் 5வது தாவரம், மூலிகை தாவரங்களில் தும்பை இடம்பெறுதுங்க. இதுவும் சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ சொல்லுவாங்க. நம்ம துளசி பற்றி உங்களுக்கு முன்னாள் பதிவில் கொடுத்துருக்கேன், அது உள்ளே பாருங்கள். தும்பைக்கு ஒரு சிறு கதை மூலமாக சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம்.
தும்பையும் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுதுங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து சமுதாயத்துக்கு முரண்படாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படியே அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் அந்த அம்மா பண்ண ஒரு நேர்மையான செயல், ஒரு பெண் பண்ணக்கூடியாத ஒரு தொழில் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டுருக்க பட்சத்தில் அந்த அம்மா வந்து அந்த வாழ்க்கையிலையும் அந்த தொழிலையும் ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்சி வாழ்ந்தாங்க. இன்றைக்கி இன்னாரோடு மட்டும்தான் இப்படி தான் வாழணும்னு ஒரு கடைப்பிடிச்சி வாழ்ந்து வந்த காலத்தில் சிவபெருமான் அந்த அம்மா காட்சி கொடுத்து ஒரு சோதனை வைக்கிறாரு. அந்த சோதனை பெரிய கதையாக போகும். அந்த சோதனையில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதன் பலனாக வரம் ஒன்று கொடுக்குறாரு. உனக்கு ஒரு வரம் கேளு அப்படின்னும் பொழுது அந்த அம்மா தன்னோட வாழ்க்கையை இப்படி வாழ்ந்த ஆளுக்கு இப்படி ஒரு வரமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா வரம் கேட்கும் பொழுது, உங்கள் காலடியில் நான் இருக்கணுன்றதுக்கு பதிலாக ஏன் காலடியில் நீ இருக்கணும்னு வேண்டிடுறாங்க. சிவனும் அந்த வரத்தை தந்தோம்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா உணர்ந்து அந்த இது நினைவுலேருந்து உள்ளே வந்து, ஐயா தவறு பண்ணிட்டேன், உங்கள் காலடியில் நான் இருக்கணும், தவறாக மாற்றி கேட்டிருந்தாங்க. கேட்டதுபடியாக இருக்கட்டும், வரம் தந்தோம்னு அன்னிலேருந்து சிவன் தலையில் தும்பைப்பூ எந்த கோயிலில் போனாலும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோவிலில் தும்பைப்பூ இல்லாமல் சிவபெருமானுக்கு பூஜை நடக்காது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த தும்பை மலர் இது. சிவனுக்கு உகந்த மலர். சிவனின் சிரசில் அமரக்கூடிய மலர்களில் தும்பை மலர் பெரும் இடம். ஆகையால் தும்பையை வணங்கி நம்மளுடைய இல்ல கஷ்டங்களை கேட்டு நம்ம சொல்லி நம்மளோட தீர்த்துக்கலாம். அந்த அம்மாக்கிட்டே நல்லா பேசுங்க. நல்ல ஆற்றல் உள்ள தும்பை செடி அவங்க. சிவன்கிட்டே வரம் வாங்கினவங்க. ரொம்ப மகத்துவமான பெண்ணாக பிறந்து வரம் வாங்கி செடியாகி இந்த பூலோகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நிறைய அருள் கொடுத்துட்ருக்காங்க. வணங்குங்க. மூலிகை தாவரத்தில் ஒரு ரகமான தும்பை செடி மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தலைவாரம், தலையில் நீர் கொத்துக்கிறது, சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இந்த தும்பை இலைகளை பறித்து அதில் போட்டு நல்ல வேது பிடிச்சி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப், நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, இன்னும் பல அரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தும்பை செடிக்கு இருக்குங்க. அப்பேற்பட்ட மருத்துவத்திலையும் சிவன்கிட்ட வர வாங்கின தும்பையை வணங்கி நம்ம சிறப்பாக வாழலாங்க. நன்றி. அடுத்ததான் இது நம்ம காணொலியில் இல்லாத ஒரு தாவரம், இந்த சப்ஜெக்ட் இல்லாதது. ஆனால் முந்தைய பதிவில் ஒரு 10 நாள் முன்னாடி செய்வினை நீங்கள் ஆகாய தாமரையா அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் இந்த தொட்டியை காமிச்சிருந்திருப்போம் உங்களுக்கு. இது ஆகாய தாமரை, நீரின் மேல் நெருப்பு. நம்ம கஷ்டங்களை கிரகித்து எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி நேர்மறை ஆற்றல்களை உள்ளே கொண்டு வரது இது ரொம்ப பெரும் பங்கு வகிக்கக்கூடியது. இது நம்ம அன்றைக்கி பார்த்த காணொலியை விட இன்றைக்கி நம்ம தொட்டியில் எப்படி வளர்ந்துருக்கு, 10 நாள் முன்னாடி இப்போ 10 நாள் பின்னாடி எப்படி இருக்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நல்லா வளர்ந்துருக்குதா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். இந்த தாவரம் இல்லத்தில் வளர்த்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இல்லத்தில் சிறப்பாக இருக்கும். நன்றிங்க. அதிகமாகிடுச்சு. சப்ஸ்கிரைப் யாருக்காவது ஆகாய தாமரை தேவைப்பட்டால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆகாய தாமரை பதிவில் கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆகாய தாமரை கலெக்ட் பண்ணிக்கலாங்க. நன்றி. தினம் ஒரு தகவல் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பூஜை அறையில் தெய்வத்துக்கு படைச்ச பூ காய்ந்த பிறகு அந்த பூக்களை வந்து உடனுக்குடன் அகற்றிடுங்க. அவ்வாறு அகற்றப்பட்ட பூக்களை வந்து நீங்கள் வந்து நீர்நிலைகளிலையோ அல்லது உங்கள் இல்லத்தில் எங்கன்னா ஓரமாக மண் இருந்தால் அது கிளறி அதை போட்டு மண் போட்டு மூடிடலாம். மண் இடம் இல்லாதவங்க தொட்டியெல்லாம் வளர்ப்பீங்க இல்லையா செடிங்களை, அதுவும் கிளறி மூடலாம். இவ்வாறு வந்து குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம இவ்வாறு செய்வதன் மூலியமாக நம்ம இல்லத்தில் வந்து எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் உள்ள வந்து இல்லம் சுபிட்சமாக இருப்பதற்கு நல்ல ஒரு அமைப்புங்க. தகவல் பிடிச்சிருந்தா சிவசாயி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய.